எம்எஸ்சியோட யூடியூப் சேனல் பண்ணலாம். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவேக் 400 வாட்ஸ் ஆம்பொன்று சர்வீஸ்க்கு வந்திருக்கு. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இங்கே கடையில் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க போல். அது மேட்ச் ஆகலை. டோட்டலாகவே எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க. எல்லாமே பிடிங்கி மூட்டை கட்டி கொண்டாந்து இது மாதிரி ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்கு வந்து 4 நாள் 8 டிரான்ஸ்டரு. இது ஒரு நாள், இது ஒரு நாள், அதில் ஒரு நாள் 8 டிரான்ஸ்டரு. 8ல் பார்த்திங்கன்னா 8மே காலி. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. எல்லாமே டோட்டலாக எப்படி போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இப்படி மூட்டை கட்டி கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. மூட்டை கட்டி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. காட்டில் கொடுத்தாங்க. அவங்க ரெடி பண்ணுறது லேட் ஆகுது, ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து இதை நம்ம ரெடி பண்ணுறதுக்காக இது ஓப்பன் பண்ணுறோம். என்ன ஃபைனலாக என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரைவர் போர்டு பார்த்துடலாம். ட்ரைவர் போர்டு பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் ஒன்று 47E இது ரெசிஸ்டன்ஸு. இது ஒன்று மட்டும் போயிட்டு இருக்குது. அது வந்து ஷார்ட் ஆகும்போது இதாகிடும். இது வந்து போயிடும். இது மட்டும் ஒன்று மாற்ற வேண்டியது வருது. மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு எதுவும் ஃபால்ட் இல்லை. இப்போ வந்து நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் வந்து மாற்றிடலாம். மாற்றிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ போட எனக்கு இது வந்து கண்டினியூஸாக மாற்றுற மாதிரிலாம் வீடியோ போட முடியாதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒர்க் அதிகம் பாருங்கள். இது ஒர்க் அதிகமாகிறதுனால அப்படி கண்டினியூஸாக வீடியோ போட முடியாது. உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் மாற்றிட்டு வீடியோ போடுறேன். ஏன்னா கண்டினியூஸாக பாருங்கள், இதெல்லாம் இது ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கே போதும் ஆயிரும். 8 டப்பி போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா 2N, இது பெல் கம்பெனி. இது 3773 டப்பி போடணும். பாருங்கள், அதுக்கு தான் டப்பி எடுத்து வச்சுருக்கோம். புதுசு பெல் கம்பெனி ஒரிஜினலில் தான் இதுவும். ஏன்னா அந்த பவர் ஆம்பியர் பல்புன்னு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டப்பி போட்டால் தான் ஒர்க் ஆகும். செகண்ட் குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா ஹீட்டுக்கு உடனே பிடிக்கும். இது வந்து 2, 4, 6 இருக்குது. 6 மேட்ச் பண்ணிட்டு அப்படி இல்லைன்னா நான் 2 எக்ஸ்ட்ரா போட வேண்டியது வரும். 6 மேட்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ போடுறேன் நண்பர்களே. ஒரு 6 டப்பி இப்போதைக்கு கழட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், இதெல்லாம் போனது. இது எப்படி ஷார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மல்டிமீட்டர் காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இது எல்லாமே போயிட்டுருக்கு. அது எப்படி போகணும்னு பார்த்திங்கன்னா இப்போ மல்டிமீட்டர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் சவுண்டு வரணும். இப்போ அந்த டைம் பார்த்து பிச்சிச்சு வயிறு பிரச்சனை. இப்போதைக்கு பிடிக்கிறது ரெடி பண்ணிடலாம். இந்த வயிறு அடி வச்சுக்கணும். இந்த மாதிரி பஸ்ஸர் சவுண்டு வரணும். பாருங்கள், இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ காட்டுதுன்னு சொல்லிட்டு 197 காட்டுது. இவ்வளோ காட்டக்கூடாது. இது மாதிரி இதில் ஷார்ட் காட்டக்கூடாது. இதில் ஷார்ட் காட்டல. வீடியோ எடுக்கிற டைம் பார்த்து பிச்சுக்கிச்சு 191 வருது. பாருங்கள், பார்த்தீங்கன்னா 191 வருது. 191 இவ்வளோ வரக்கூடாது. இது வந்தால் இது ஷார்ட் கணக்கு தான். இது பாருங்கள், அடுத்தது இது ஷார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லாமே போயிடுச்சு. 3 ஷார்ட்டு. இது பார்க்கலாம். 130 காட்டுது. 130 காட்டினாலே போயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது இதுவும் போயிடுச்சு.
அடுத்தது இது போயிடுச்சு. இப்போ அப்போ போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சுன்னா இப்போ எது நல்லா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இது வந்து நல்லா இருக்கிறது புதுசு. இது செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படி காட்டணும், மினிமம் 500க்கு மேலே காட்டணும். ஒரிஜினல் அது குவாலிட்டி தகுந்த மாதிரி மாறி போயின்னு இருக்கும். மினிமம் 500க்கு மேலே காட்டணும். அப்படி இருந்தால் தான் இது வந்து ஓகேன்னு அர்த்தம். ஓகேங்களா? மற்றபடி இது பார்த்திங்கன்னா இது ஒன்றுத்தில் தான் வரணும், சைடு எதுவும் வரக்கூடாது. எப்படின்னா ஓகே. அதேமாதிரி ரிட்டன் எதிர் கொடுத்தாலையும் வராது பாருங்க, ரிட்டன் எதிர் கொடுத்தாலையும் வராது. அப்படி வந்தால் தான் வந்து நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அது வந்து நான் எல்லாமே போயிடுச்சு. இப்போ மாற்றிட்டு உங்களுக்கு நான் அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதில் இருக்கிற 8 ஒரு பக்கம் 4 டப்பி இருந்தது. 4 + 4 8 டப்பி மாற்றியாச்சு. மாற்றி இப்போ வந்து இதை ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இதில் ஒரு அடுத்த ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வரக்கூடிய கூலர் ஃபேன் வந்து ஒர்க் ஆகலை. கூலர் ஃபேன் ஒர்க் ஆகாமல் இப்போ அடிஷ்னலாக இப்போ பாருங்கள், போய் நம்ம அதே ஃபேனை வந்து இப்போ ஆர்டர் பண்ணி ஃபேன் வரது லேட் ஆகிடுச்சு. இங்கே லோக்கலில் கிடைக்கிறதுல இந்த ஃபேனு இது வீட்டில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கிட்டு வந்துச்சு. இந்த ஃபேன் வந்து போயிடுச்சு. இந்த ஃபேன் போனதுனால இப்போ அதனால் உடனே அவருக்கு செட்டு நம்மளால் ரெடி பண்ண முடியல. இந்த ஃபேன் வந்து நம்மக்கிட்ட கிடைக்கிறது அவ்வளோ. ஃபேனு கிடைக்காம இப்போ ஃபேனு புதுசாக வர சொல்லி ஒரு ஆர்டர் போட்டு வர சொல்லி எடுத்துகிட்டு வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பீஸு பார்த்திங்கன்னா, அந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 ஆம்ஸ் பீஸ் பாருங்கள், 20 ஆம்ஸ் காட்டும். 20 ஆம்ஸ் பீஸு இது வந்து பார்த்திங்கன்னா 250 வாட் ஏசி பீஸ். இது மேலே பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், 250 வாட்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இது பீஸு, இதுக்கு பீஸ் இல்லை, புதுசாக பீஸ் போய் வாங்கிட்டு வந்தோம். இதில் பதில் 2 பீஸ் போடணும். பார்த்திங்கன்னா 20 ஆம்ஸ் பீஸ். இது 20 ஆம்ஸ் பீஸ் வந்து இதில் 2 வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே 2 ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் லென்த்தியாக கிடைக்கிறதுக்கு அதெல்லாம் இருக்கிறத என்ன செய்கிறது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வாங்கினவே தண்ணி இதுக்கு ஒரு நாள் சுற்ற வேண்டியது வரும். இப்போ இருக்கிறது இல்லாததுக்கு வந்து இருக்கிற பீஸை வந்து ஆர்டர் பண்ணி தான் போட்டாகணும். இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் லென்த்தாக இருக்குது பீஸு. 2 பீஸுக்கும் ஒரு கேப் வருங்க. கொஞ்சம் எம்எம் வந்து கொஞ்சம் கேப் வருது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இப்போ டெம்பரரி 2 பீஸ் போட்டோம். 4 8 டப்பி டிரான்சிஸ்டர் போட்டாச்சு பாருங்கள். அந்த ட்ரைவ் போர்டு, இந்த ஆம்பியருக்கான ட்ரைவ் போர்டும் ஃபால்ட் இருந்துச்சு, அதுவும் சர்வீஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இல்லை கண்டினியூஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். ஃபேன் வச்சு எல்லாத்தையும் லைன் செக் பண்ணுறோம். இப்போ வந்து பாட்டு பாருங்கள், ஃபுல்லாக செக்அப் பண்ணியாச்சு. சர்வீஸ் ஃபுல்லாக ஒர்க் முடிஞ்சிருச்சு. அவ்வளோ பாருங்கள், அது பாட்டு வைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக நம்மளால் பாட்டு வைக்க முடியாது, காப்பிரைட் பிரச்சனை வந்துடுது. அவ்வளோதான் ஒர்க், இது வந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் பாருங்கள். செட்டு என்ன நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ செட்டெல்லாம் முழுசாக முடிஞ்சிருச்சு ஒர்க்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாங்ஸ் ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா காப்பிரைட் பிரச்சனை வந்துடுது. எனக்கு நிறைய இதே பிரச்சனை, காப்பிரைட் பிரச்சனை வந்துடுறதுனால இப்போ வந்து நான் சாங்ஸ் ப்ளே பண்ணல. பாருங்கள், யூவி மீட்டர் மட்டும் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒன்லி யூவி மீட்டர் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து லைட் சாங்ஸ் வரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த டப்பி டிரான்சிஸ்டர் வந்து ட்ரைவ் வந்து இந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் லைட்டாக வரும், மைல்டாக பாருங்கள். ஏன்னா நம்ம கண்டிப்பாக வீடியோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது காப்பிரைட் பிரச்சனை வந்துருக்கு.
இது அவ்வளோதான் நம்பர்களே, வேலை முடிஞ்சாச்சு. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீஸு வந்து பார்த்திங்கன்னா 3 பீஸு, 8 டபுள் கேன்ஸ்ட்டு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ட்ரைவ் போட்டு, அது புது ஃபேன் ஒன்று, இது எல்லாத்தையும் மாற்றிட்டோம். இப்போ வந்து செட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து இது பார்ட்டிக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சிடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வந்த நண்பர்கள், ஏன்னா இது இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் நான் வீடியோ போடல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக வெளியில் போயிருந்தீங்கன்னா வீடியோ போட முடியல. இனி தொடர்ந்து வீடியோ வரும். இது இந்த மைக் செட் காம்போ வந்து பார்த்திங்கன்னா விவேக்கு, இது அவ்வளோதான். இப்போ வந்து இது கஸ்டமர் கொடுத்து அனுப்பிச்சிடலாம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். இது MSC யூடியூப் சேனல் பண்ணாங்க. நன்றி.